வராகி அம்மனின் வீரம் லலிதாம்பிகை வழங்கியது. ஒரு காலத்தில் உலகம் மிகவும் அமைதியாக இருந்தது. நிலவு இரவில் பிரகாசமாகவும் ஆறு பகலில் குளிர்ந்தும் ஓடியது. அப்போது கையிலை மலையில் தேவர்களின் தலைவரான சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். ஆனால் பூமிக்குக் கீழே ஏதோ இருள் சூழ்ந்து வந்தது. அந்த இருள் கொடிய அசுரனான நிருர்த்திதான். அவன் அமைதியை கலைக்க விரும்பினான். அவன் தனது பூதப்படைகளுடன் வந்து நட்சத்திரங்களை மறைத்து குளிர்காற்றை கொதிக்க வைத்தான். தேவர்கள் மிகவும் பயந்தார்கள். பிரம்மாவும் விஷ்ணுவும் கூட இந்த புதிய அசுரனின் பலத்தைக் கண்டு குழப்பமடைந்தனர். உலகைக் காக்க யாருடைய உதவியை நாடுவது என்று தெரியாமல் அவர்கள் அனைவரும் கைலாச மலைக்கு விரைந்தனர். சிவனே, சிவனே, எங்களை காப்பாற்றுங்கள் என்று தேவர்கள் வேண்டினர். சிவன் கண் திறந்து பார்த்தார். பூமியை சமநிலைப்படுத்த ஒரு சக்தி தேவை என்று அவருக்குத் தெரிந்தது. அந்தச் சக்தி விஷ்ணுவின் பலத்தையும் தாயின் கருணையையும் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து பிரமாண்டமான ஒளியின் சுடரிலிருந்து வராகி அம்மன் தோன்றினாள். அவள் சப்த கன்னியர்களில் ஒருத்தியாகப் பிறந்தாள். அவளுக்கு பன்றியின் வீரம் நிறைந்த முகம் இருந்தது. ஆனால் அன்பான தாயின் கண்கள் இருந்தன. வராகி அம்மன் தன் ஆயுதங்களை எடுத்து பூமிக்குக் கிளம்பினாள். அவள் கையில் வைத்திருந்த கலப்பை பூமியை உழுவதற்கான ஆயுதம் மட்டுமல்ல, தீமையை வேரோடு பிடுங்கும் ஆயுதம். நான் அமைதியை கொண்டுவரப் பிறந்தவள் என்று அவள் கர்ஜித்தபோது பூமியே நடுங்கியது. நிருர்த்தி வராகியைக் கண்டான். ஹா, ஹா, என்ன ஒரு வேடிக்கையான உருவம்! பன்றி முகத்துடன் வந்து என்னுடன் சண்டையிடப் போகிறாயா? உன்னால் என்னை நெருங்க முடியாது என்று ஏளனம் செய்தான். வராகி அம்மன் கோபமடையவில்லை. அவள் புன்னகைத்தாள். நான் தாயின் வலிமை. கலப்பையால் பூமியைச் செழிக்க வைப்பவள் நான். இப்போது உன்னை போன்ற களைகளை நான் பிடுங்கி எறிவேன் என்று கூறி தன் பலமான தண்டத்தை ஓங்கினாள். வராகி அம்மன் நிருர்த்தியை நோக்கிப் பாய்ந்தாள். அவள் தனது பலமான தந்தங்களால் அவனை தூக்கினாள். அவளது கலப்பையால் அவன் படையினரை கீழே சாய்த்தாள். இறுதியில் அவள் நிருர்த்தியை மண்ணில் புதைத்து இருளை ஒளியாக மாற்றினாள். உலகெங்கும் மகிழ்ச்சி ஆரவாரம் ஒலித்தது. தேவர்கள் வராகி அம்மனை போற்றிப் பாடினர். அவள் சப்த கன்னியர்களில் ஒருத்தியாக தன் தாயின் கருணையுடனும் பன்றியின் வீரத்துடனும் எப்போதும் பூமியைக் காக்கும் தாயாக